ஓம். இது நவுத்து போயிருக்கு. சுபம் கரோதி கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिः दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं सन्ध्यादीपनमोऽस्तुते ॐ அடுத்து நீங்க தொடரணும். प्रार्थनै श्लोकम् பிரார்த்தனை. ॐ कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्द प्रभाते करदर्शनम् वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः ओम स्वामिये चरणमय्यप्पा अच्युताष्टकम् அது ரெண்டு பேருமா பாடு ஓம் अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकीनन्दनं नन्दजं सन्ददे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणे रागिणे जानकी जानये वल्लवी वल्लभाचार्चितायात्मने कंसविद्वंसिने वंशिते नमः कृष्ण गोविन्द हे राम नारायण श्रीपते वासुदेवाजित श्रीनिधे अच्युतानन्त हे माधवा धोक्षज द्वारकानायक द्रौपदी रक्षक राक्षसक्षोभित सीतया शोभितो दण्डकारण्यभूपुण्यताकारणं लक्ष्मणेनान्वितो वानरैसेवितो गस्त्य सम्पूजितो राघव पातु मां धेनुकारिष्टः निष्ठक्रद्वेषीणां केशिहा कंसहर्ध्वंसिका वादका पूतना सूरजाखेलनो बालगोपालक पातु मां सर्वदा विद्युद्योद्भत्पस्फुस्वासरम् द्वारसं प्रावृडम्बोवपत्प्रोल्लसद्विग्रहं
वन्यया मालया शोभितोरस्थलं लोहिताङ्घ्रिद्वयं वारिजक्षं भजे कुञ्चितै कुन्तलै भ्रजमानाननं रत्नमौलिं लसत्कुण्डलं गण्डयो हारकेयूरकं कर्णाप्रोज्ज्वलं किङ्किणीमञ्जुलं श्यामलां तां भजे अच्युतष्टाष्टकं य पठेदिष्टदं प्रेमतः प्रत्यहं पुरुषसंस्पृहं वृत्ततः सुन्दरं वेद्य विश्वम्भरं तस्य वश्यो हरिर्जायते सत्वरं हरे कृष्णा कृष्ण हरे हरे राम 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 हरे हरे कृष्णा कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम राम हरे जय श्री कृष्ण तिरुपल्ली ऐक्षि तमेव मत्वा परवासुदेवं रङ्गेशयं राजवदहनीयं प्राबोधगिं योकृत् सूक्तिमालां भक्ताङ्घ्रिरेणुं भगवन्तमीटे மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னிய சீர் தொண்டரடி பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்ந்தோம் பிரானு தூத்துவூர் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைத்தான் கனையிருள் அகன்றது காலையும் பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்களிர் ஈற்றடமும் பிடியோடு முரசும் அதிர்தளில் அலைக்கடல் பொன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை नीलातुङ्गस्तनगिरितटी सुब्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती स्वोचेष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य पुङ्क्ते को गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதியின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு 22வது பாசுரம் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய். இதோட பொருள், கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களே என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள்.
அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிங்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்த்து விடுமே. கிருஷ்ணா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது தேவாரம். பவளத்தடவரை பொலுந்தின் தோள்களப் தோள்மிசையே உழைதழை தாலோக்கும் பல்சடை அச்சடை மேற் பவழ கொழுந்தன்ன பைமுக நாகமன் நாகத்தோடும் பவளக்கண் வால மதி எய்ந்து சூடும் பனிமலரே. யாரா அத சொன்னேலா? கண்டினியூ மேம். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம அபிராமி அந்தாதி இல்லையா? ஆமா. அபிராமி அந்தாதி ஒரே ஒரு நிமிஷம். திருவெம்பாவை சொல்லிட்டேலா? இல்ல, கிடையாது இன்னைக்கு இல்லையா? சரி சாரி. ஓகே. அடுத்தது அபிராமி அந்தாதி 71, 72, 73. 71 மனக்குறைகள் தீர. அழகுக்கு ஒருவரம் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்பயத்தாள் பனிமாமதியின் குழவி திருமடி கோமளை யாமழை கொம்பிருக்க இழவுற்று நின்று எஞ்சே இறங்கேல் உனக்கென் குறையே. இதோட பொருள் இழந்ததை எண்ணி ஏங்கி நிற்கும் என் நெஞ்சமே, அஞ்சாதே. அழகில் வேறொருவரும் ஈடாகாத அளவில் ஒப்பற்ற திருமேனியை கொண்ட கொடி போன்றவளும் வேதங்களில் அடி இடை முடி என எங்கும் திரு நடம் புரிந்தால் சிவந்த தாமரை போன்ற திருவடி மலர்களை போற்றுள்ளவளும் குளிர்ச்சி பொருந்திய இளம்பிறையை தன் திருமுடியிலை சூடி கொண்டிருப்பவளுமான யாமளை என்னும் அழகிய கற்பக பூங்கோம்பாம் அபிராமி இருக்கும்போது உனக்கு என்ன குறை? 72 பிறவி பிணி தீர. என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனியான் பிறக்கி நின் குறையே அன்றி யார் குறை காண். இருளில் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. தேவி, மின்னலையும் பழிக்கும்படியான நுண்ணிய இடையை உடையவளே, மெல்லிய இயல்பினவளே, எம்பெருமானாக சிவபெருமான் உன்னுடன் கொண்ட ஊடலை தீர்க்கும் பொருட்டு தன் குறையை நீக்கி தன் சடா மகுடத்தின் மேல் வைத்த உன் திருவடி தாமரை களையை நானும் என் குறைகளை தீர்க்குமாறு வேண்டி தொழுது நிற்கின்றேன். இனி நான் மீண்டும் பிறவியை பெற்றேனாயின் அது உன் குற்றமே அன்றி வேறு யார் குற்றம்? 73 குழந்தை பேரு உண்டாக. தாமம் கடம்பு படை பஞ்ச பாணம் தனுக்கரும்ப யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை எம்மை நாமம் திருப்புரை ஒன்றோடு 2 நயனங்களே. அம்பிகையாகிய அபிராமிக்குரியதான மாலை கடம்பு ஆயுதம் 5 மலரம்புகள் வில் கரும்பு அவளது மந்திர சாதகராகிய வைரவர்கள் துதிக்கும் நள்ளிரவே நேரமே துதிக்கும் நேரம். எனக்கு ஓய்வு தருவதற்கென்றே வைத்த பாதுகாப்பு அவள் திருவடிகள் ஆகும். அவளுக்கு சிவந்த திருக்கரங்கள் 4 திருவிழிகள் 3 ஆகும். சிவந்த திருமேனியையுடைய அன்னைக்கு திருப்புரை என்ற ஒரு
பெயரும் உண்டு. அபிராமி அந்தாதி. அம்மா சரணம். அடுத்தது நம்ம திருப்புகழ். தேவாரம் ஆயிட்டான். திருப்புகழ். திருப்புகழ். ஒரே என்னோட அந்த புக்கு தான் என்னோடது. திருப்புகழ். ஒரே ஒரு நிமிஷம். இங்க என்னோட பாட்டு புக் இல்ல, கீழே கீழே அந்த டைரி தான். சாரி, திருப்புகழ். திருப்புகழ். நீரை மதி முகமேனோ மொழியாளே, நெருவிழி கனையேனோ நிகராலே, நீரை மதி முகமேனோ ஒளியாளே, நெருவிழி கனையேனோ நிகராலே, உறவு கொள் மடவர்கள் உறவாமோ, உனதிருவடிவினை அருள்வாயே, மறை பயிலரு திருமருகோனே, மறுவளர சுரர்கள் குலகால, மறை பயிலரு திருமருகோனே, மறுவளர சுரர்கள் குலகால, குரமகள் தனை மனமருள்வோனே, குருமலை மருவிய பெருமாளே, குரமகள் தனை மனமருள்வோனே, குருமலை மருவிய பெருமாளே, அதிரும் கழல் பணிந்து உன்னடியே நொன் அபயம் புகுவதென்று நிலை காண, அதிரும் கழல் பணிந்து உன்னடியே நொன் அபயம் புகுவதென்று நிலை காண, இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடசங்கைகள் கலங்க அருள்வாயே, எதிரங்கெருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமை பால, பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. முருகாச்சரணம். அடுத்து தேவ சப்தசதி இல்லையா? சப்தசதி. ஓம் நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இந்திரியாணாமதிஷ்டாத்ரி பூதானாம் சாகிலேஷு யா, பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவ்யை நமோ நமः. இந்திரியாணாமதிஷ்டாத்ரி பூதானாம் சாகிலேஷு யா, பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவ்யை நமோ நமः. இந்திரியாணாமதிஷ்டாத்ரி பூதானாம் சாகிலேஷு யா, பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவ்யை நமோ நமः. இந்திரியங்களின் அதிஷ்டாத்ரி, அதாவது நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய, அதுக்கான ஆற்றலை அளிக்கக்கூடிய, அதுக்கான பாஸ் அதிஷ்டாத்ரி அவள்தான். அதே எல்லா உயிர்களுக்கும், எல்லா உயிர்களுடைய எல்லா இந்திரியங்களுடைய அதிஷ்டாத்ரி. அடுத்தது எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பவள், அணு அணுவும் எல்லா உயிர்களிலும் வியாபித்திருப்பவள் அந்த தேவிக்கு நமஸ்காரம்.
அடுத்தது பஜனை பாட்டு. सिद्धिविनायकम् अनिशं चिन्तयाम् यहं सिद्धिविनायकम् अनिशं चिन्तयाम् यहं सिद्धिविनायकम् अनिशं चिन्तयाम् यहं प्रसिद्धगणनायकं विशिष्टाददायकं वरं सिद्धिविनायकम् अनिशं चिन्तयाम् यहं प्रसिद्धगणनायकं विशिष्टाददायकं वरं सिद्धिविनायकम् अनिशम् सिद्धयक्षकिन्नरादि सेवितम् प्रसिद्धयक्षकिन्नरादि सेवितम् अखिल जगत् प्रसिद्धयक्षकिन्नरादि सेवितम् अखिल जगत् प्रसिद्ध मूल पंकज मध्यस्थं मोदकहस्तं सिद्धिविनायकम् अनिशं चिन्तयाम् यहं प्रसिद्धगणनायकं विशिष्टाददायकं वरं सिद्धिविनायकम् अनिशम् भाद्रपदमास चतुर्थ्यां ब्राह्मणादिपूजितं पाशाङ्कुशधरं छत्र चामरपरिवीजितं रौद्रभावरहितं दासजन हृदय विराजितं रौद्र भावरहितं दासजन हृदय विराजितं रौहिणेयनूर्जाचितं इह नावर्जितम् अत्रिराजसुखात्मजम् अनन्तगुरुगुहाग्रजं पत्रप्रदपदाम्बुजं भाषमान चतुर्भुजं सिद्धिविनायकम् अनिशं चिन्तयाम् यहं प्रसिद्धगणनायकं विशिष्टाददायकं वरं सिद्धिविनायकम् अनिशम् உங்ககிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. ஆனா அதை பாதுகாக்கணும். உரசதான் தங்கம் நல்ல பாலிஷ் ஆகும். அதனால தினம் ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு முன்னால உட்காந்து ஒரே ஒரு பாட்டு, வெறும் சா மட்டுமாவது 10 நிமிஷம் தினம் தினம் தினம். அப்போ அந்த குரல் நல்ல நம்முடைய ரொம்ப மினிக்க ஜொலித்து நல்லா இதுவாக ஒளிரும். மற்றபடி டாக்டராக என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண வாழ்க்கையில். இது சொந்த சொத்து. அடுத்தது கதை. ஸோ கதையில் இன்னைக்கு திரௌபதி அவளை பற்றியான ஒரு சின்ன கதை இது. ஸோ ஏன்னா இந்த பாண்டவர்கள் அவளோட ஒய்ஃப் அந்த திரௌபதி பற்றி. ஸோ அவளோட
தோழிகள் எல்லாரோடையும் போய் ஒரு நாளைக்கு வந்து நதியில் குளிக்கிறதுக்காக அவள் போயிருக்கா. போகும்போது பார்த்தாக்கா அங்கே வந்து ஒரு ரிஷி அவர் வந்து குளிச்சுட்டு இருக்கிறதுனால இவ எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கா. ஏன்னா அவர் வரும்போது வந்ததுக்கப்புறம் தான் இவ உள்ளே போகணும் அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனால் அவர் வரும்போது பார்த்தா அவரோட துணி எல்லாம் அவர் அந்த இதில் கரையில் வச்சிருந்த துணி எல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ அவரால் வர முடியல. அப்போ அவர் சொல்லும்போது இந்த மாதிரி என்னோட துணி எல்லாம் காணாமல் போயிருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ வந்து திரௌபதி கூட வந்து அத்தனை பேரையும் அவளை பார்த்து சிரிக்கிறா, இது பண்ணுறா. பட் ஆனால் திரௌபதி மட்டும் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவள் உடனே என்ன பண்ணுறான்னா அவளோட புடவையிலேருந்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி கிழிச்சு அவள் வந்து அந்த ரிஷிக்கு அவள் வந்து கொடுக்குறா. ஆனால் அவள் கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, அந்த கிழிஞ்சதும் அதை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுறது. அதை போயிடுதேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தடவை அவள் கழிச்சு இன்னொரு பீஸும் அவள் கொடுக்குறா. அதுவும் அடிச்சுட்டு போயிடுறது. திரும்பவும் அவள் வந்து இது பண்ணும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீ இது பண்ணினா உனக்கே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுமா அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் அந்த டைமில் கூட மற்றவா யாரும் வந்து திரௌபதிட்டு வந்து அவள் வந்து நான் கொடுக்குறேன்னு அவள் சொல்லவும் இல்லை. ஆனால் அவளும் போய் வேறு யார்கிட்டையும் இது பண்ணுறதில்ல. ஆனால் இவர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணும்போது அவர் வந்து இது இந்த இந்த அந்த டைமில் வந்து அவர் வந்து சொல்கிறார், உனக்கு வந்து நான் உனக்கு தரேன். எந்த டைமும் வந்து உனக்கு யாராவது உன்னோட இது வந்து துகில இது பண்ணான்னா உனக்கு வந்து அவள் வந்து ஜெயிக்கவே முடியாது. நீ உன்னோட இது மானத்தை வந்து எப்போவுமே வந்து காப்பாற்றி தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் போகிறார். அதனால தான் இந்த இதில் அவள் வந்து கிருஷ்ணா அப்படின்னு அதுவுமே வந்து அவள் மானத்தை இது பண்ணும்போதெல்லாம் வரல. ஃபுல்லாக இது பண்ணி சரண்டர் பண்ணும்போது தான் கிருஷ்ணர் வந்து துஷாசனால ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான பேக் ஸ்டோரி இந்த குட்டி ஸ்டோரி இது. கொடுத்தது தான் நமக்கு கிடைக்கும், அதுதான் ஒரு சத்தியம். நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். இப்போ தெய்வத்தின் குரல். இது ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பாப புண்ணியங்கள் 2ஆம் பாகம் இது. அப்படியானால் பாபம் செய்யாதிருப்பதற்கு ஒரே வழி ஆசைகளை அழிப்பதுதான். இதை எப்படி செய்வது? நாம் காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. உடம்பு காரியம் பண்ணாத போது கூட நம் மனசு காரியம் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறது. எதையாவது எண்ணிக்கொண்டே இருப்பதுதான் மனசின் காரியம். உடம்பு மனசு ஆகியவற்றால் இந்த இரு வகையிலும் நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் இப்போது நம்முடைய சொந்த ஆசை அபிலாஷைகளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. இதனாலேயே அவை நம்மை மேலும் மேலும் பாபத்திலே கொண்டு போய் தள்ளி கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இனி காரியமே இல்லாமல் சும்மா இருந்து விடலாமா என்று பார்த்தால், மனுஷ ஸ்வபாவம் நம்மை அப்படி இருக்க விடமாட்டேன் என்கிறது. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று தாயுமான சுவாமிகள் சொன்னார். உடம்பின் காரியத்தை கொஞ்சம் நிறுத்தினால் கூட சித்தத்தின் காரியம் நிற்க மாட்டேன் என்கிறது. அதுதான் காரியம் செய்வதோடு உடம்பையும் காரியத்தில் ஏவு விடுகிறது. ஆசையை நேராக நிறுத்த முடியவில்லை, காரியத்தையும் நிறுத்த முடியவில்லை என்றால் நமக்கு கதி மோட்சமே இல்லையா? இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? இருக்கிறது. அதாவது இப்போது நாம் இருக்கின்ற நிலைமையில் காரியத்தை அடியோடு நிறுத்திவிட வேண்டுமென்பதில்லை. ஆனால் நாம் சொந்த ஆசைகளுக்காகவே காரியம் செய்து கொள்கிறோம் என்ற நிலைமையை மாற்றி நமக்கு லௌகீகமாக லாபம் தராத காரியங்களில் ஈடுபட வேண்டும். லோகோபகாரமாகவும் நமக்கே ஆத்மார்த்தமாக பலன் தருவதாகவும் இருக்கப்பட்ட காரியங்களில் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் ருசியை உண்டாக்கி கொண்டு மேலும் மேலும் ஈடுபடுகிற போது ஆசைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன. பாபம் குறைகிறது,
புண்ணியம் ஏறுகிறது. அதாவது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆசையில்லாமல் காரியம் செய்ய பழக வேண்டும். ஆசையில்லாமல் செய்வதுதான் புண்ணிய காரியம். மகா பெரியவா சரணம். அடுத்தது பஜகோவிந்தம். பஜகோவிந்த் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே புனரபி ஜனனம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். இந்த சைக்கிள்லேருந்து நம்ம வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த சம்சார சாகரத்தோட அந்த சைக்கிள்லேருந்து வர்றது. ஆனா அவரோட கருணை இருந்தால், ரொம்ப கருணை இருந்தால் நம்மளை இந்த சம்சார சாகரத்துல இருந்து அவர் மோட்சத்தின் பாதைக்கு நம்மளை அழைச்சிட்டு போவார். அடுத்தது நம்ம பகவத்கீதா. பகவத்கீதால 13வது சாப்டர்ல 14வது ஸ்லோகம். ஓம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरो मुखं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरो मुखं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति சர்வதः பாணிபாதந்தத் சர்வதோக்ஷிஷிரோ முகம். அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவரோட கால்கள், கைகள், கண்ணு, முகம் எல்லாமே இருக்கு. சர்வத ஸ்ருதிமல்லோகே அவரோட காதுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. சர்வமாவிருத்திய திஷ்டதி அவர் இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ்லயே எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் அவரே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. सर्वत पाणिपादं तत् सर्वतोक्षिशिरो मुखं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति. நம்ம எல்லா இடத்துலையும் அவர் கை இருக்குன்னு சொன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற கைக்கு நாம் கொடுத்தா அது அவருக்கு போய் சேரும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் கால் இருக்கு. அவர் துவாரகையிலேருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு ஓடி வரல திரௌபதிக்கு ரட்சணம் பண்ண, அல்லது அந்த கஜேந்திரனுக்கு எங்கிருந்தோ தூரத்துலேருந்து வரல, பக்கத்துல இருக்க. அவருடைய வேகம், வரக்கூடிய வேகம் சவுண்டு, லைட்டு, அப்புறம் மனசுடைய வேகம், அதை விட அதிக வேகம் அது அவருடைய கிருபை அனுகிரகத்துடைய வேகம். பக்கத்துல இருக்கிறவருடைய கால் அங்கிருந்து வரா போல அவரால் உதவிக்கு வர முடியும். நமக்கு நமஸ்காரம் பண்ணணும், அருகில் இருக்கிறவருடைய கால், அவருடைய கால் நம்ம நமஸ்காரம் பண்ண முடியும். அப்படி ஒரு அர்த்தத்தை நம்ம இதுல இருந்து எடுத்துக்கொள்ளணும். நாம ஜபம்.
राधे 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 गोविंदा राधे गोविंदा राधे 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 गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा राधे 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 गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा नंद कुमार नवनीत चोर राधे गोविंदा नंद कुमार नवनीत चोर राधे गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा भक्तवत्सला भागवत प्रिय राधे गोविंदा भक्तवत्सला भागवत प्रिय राधे गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा वेणु विलोला विजय गोपाल राधे गोविंदा वेणु विलोला राजय गोपाल राधे गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा पंडरीनाथ पांडुरंग राधे गोविंदा पंडरीनाथ पांडुरंग राधे गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा पुंडरीकाक्ष पूर्ण पुरुष राधे गोविंदा पुंडरीकाक्ष पूर्ण पुरुष राधे गोविंदा वृंदावन चंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा अनादनाद दीन बंधो राधे गोविंदा राधे 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 गोविंदा वृंदावन चंदा राधे 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 गोविंदा वृंदावन चंदा राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा वृंदावन चंदा राधे 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 गोविंदा राधे 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 गोविंदा वृंदावन चंदा 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 राधे 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 गोविंदा वृंदावन चंदा। ओम जय श्री कृष्ण। ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। हरिः ओम।